So all positive in first quadrant. Okay, all trigonometry positive in first quadrant. Sine or cosecant only positive second quadrant, and tan or cot positive in third quadrant. Cos or secant positive in fourth quadrant. கரெக்ட்டுங்களா? ஆமாம் சார். ஆல்ரெடி இங்க வர டேபிள் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் குவார்டர்ல வர டேபிள் வேல்யூ தெரியும். சரிங்களாம்மா? ஃபர்ஸ்ட் குவார்டர்ல ஆமாம் சார். எல்லாமே பாசிட்டிவ். ஃபர்ஸ்ட் குவார்டர்ல வர டேபிள் வேல்யூ தெரியும். ம். செகண்ட் குவார்டர்ல என்ன நடக்குன்னு சொல்லிக்கிறேன். இது 90 டிகிரினா இது வந்து 180 டிகிரி. கரெக்டாவா? ஆமாம் சார். இது எப்படி எழுதலாம் சொல்லிக்கிறேன். 90 டிகிரி மைனஸ் தீட்டா எழுதலாம். ஆர் சாரி 90 டிகிரி பிளஸ் தீட்டா எழுதலாம். 180 டிகிரி 180 டிகிரி மைனஸ் தீட்டா. இது எது வேணா யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், செகண்ட் குவார்டர்னோட வேல்யூ நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. சரி, இப்போ செகண்ட் குவார்டர்னு எப்படி கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. சரி, எடுத்து மட்டும் என்ன வேல்யூ கேட்குறாங்க. செகண்ட் குவார்டர்ல ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன போட்டுக்கிறேன் பாத்தீங்களா மேல. செகண்ட் குவார்டர்ல ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன, செகண்ட் குவார்டர் இதுதான். செகண்ட் குவார்டர் இதுதான். இது செகண்ட் குவார்டர்னோட ஃபர்ஸ்ட் வேல்யூ எது 120 டிகிரி. 120 எப்படி எழுதலாம், ரெண்டு விதமா எழுதலாம். கரெக்ட்டுங்களா? 120 டிகிரி 120 டிகிரி எப்படி எழுதலாம்னா சைன் ஆஃப் எய்தர் 90 டிகிரி பிளஸ் 30 டிகிரி எழுதலாம், ஆர் சைன் ஆஃப் 180 இருந்து மைனஸ் பண்ணி எழுதலாம். 180 டிகிரி மைனஸ் 60 டிகிரி எழுதலாம். இதுல என்ன டவுட் இருக்குதா? இல்ல சார். இதுல டவுட் இல்ல. மூவ் பண்ணிட்டா மேக்ஸிமம் நான் என்ன பண்ணுவேன், இதை எடுத்துக்குங்கிறேன். இதை எடுத்துக்கிட்டு ரொம்ப ஈஸி. இதை எடுத்துட்டு என்ன பண்ணணும்னா சைன் வந்து காசா மாத்துங்கிறது ஒரு சில டைம் மறந்துடுவீங்க. 90 அதாவது 90 வந்து என்ன பண்ணணும்னா சைன் வந்து காசா மாறிடும். அதனால இந்த பார்ட் எடுத்துக்கிட்டா கொஞ்சம் தடுமாறுவீங்க. அதனால நான் என்ன பண்ண சொன்னேன்னா இந்த 180 கான்செப்ட் எடுத்துட்டு எல்லாத்தையும் நீங்க கண்டுபிடிங்க. 180 கான்செப்ட் வச்சு. சரியாப்பா? sin of 180 minus theta என்ன? sin of 180 minus theta வந்து sin theta. இங்க theta வேல்யூ என்ன? 60 டிகிரி. theta வேல்யூ என்ன? 60 டிகிரி. கரெக்ட்டுங்களா? ஆமாம் சார். sin 60 டிகிரி என்ன? √3/2 சார். அவ்வளவுதான். √3/2. சரிங்களா? அப்ப செகண்ட் குவார்டர் என்ட்ரி பண்ணிப்பீங்க. செகண்ட் குவார்டர்ல ஃபர்ஸ்ட் ஆங்கிள் என்ன? 120 டிகிரி. என்ன சொன்னா அடுத்தது 135 டிகிரி. இது செகண்ட் குவார்டர் கரெக்ட்டா? அடுத்து என்ன கிடைக்கும்? 150 டிகிரி 150 டிகிரி 180 டிகிரி. 180 டிகிரி. இங்க என்ன பண்ணுவீங்க? சைன், காஸ், tan, cosecant, secant and also cot. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், sin θ ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். எவ்வளவு கண்டுபிடிச்சிக்கிறேன்? √3/2 ன்னு என்ட்ரி பண்ணிட்டேன். கிளியரா? ஆமாம் சார். இது புரிஞ்சுதா? ஏதாச்சும் டவுட் இருக்குதா கண்ணு? இல்ல சார், புரியுது சார். வெரி குட். சோ அடுத்த வேல்யூ நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்? 135 டிகிரி. கரெக்ட்டுங்களா? ஓகே சார். அப்ப sin ஆஃப் 135 டிகிரி. இது எப்படி எழுதலாம்? sin ஆஃப் 180 மைனஸ் 180 டிகிரி மைனஸ் 45 டிகிரி. கரெக்ட்டுங்களா? செக் 45. எஸ் சார். எஸ் சார். இது என்ன எழுதலாம்? sin 45 டிகிரியா? ஆமாம் சார். sin θ 180 minus θ sin θ. அப்ப sin θ கிடைக்கும். இது என்ன கிடைக்கும்? ஆட்டோமேட்டிக்கா 1/√2 ன்னு கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல 1/√2 ன்னு எழுத போறேன். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அடுத்து யார் எழுத போறேன்? sin 150 டிகிரி. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். sin 150 டிகிரி. இது எப்படி எழுதலாம்? sin ஆஃப் 180 மைனஸ் 30 டிகிரி. 30 டிகிரி. 30 போட்டா 150 கிடைக்கும். ஆமாம் சார். 30. அப்ப sin 30 டிகிரி. sin 30 டிகிரியோட வேல்யூ 1/2. 1/2. 1/2 ன்னு வரும். கரெக்ட்டுங்களா? எஸ். அடுத்து sin ஆஃப் 180 டிகிரி. அது எப்படி எழுதலாம்? sin 0. வாவ், சூப்பர், வெரி குட், வெரி குட். அப்ப sin ஆஃப் 180 டிகிரி மைனஸ் 0. அப்ப என்ன கிடைக்கும்? sin 0. sin 0 ஓட வேல்யூ என்ன? ஆட்டோமேட்டிக்கா 0 ன்னு வரும். அப்ப என்னாச்சு? இங்க போயிட்டு என்ட்ரி பண்ணிட்டு 0 ன்னு என்ட்ரி பண்ணிட்டீங்க. இதுல என்ன டவுட் இருக்குதா? இல்ல சார். இதே மாதிரி யாருக்கு கண்டுபிடிக்கிறீங்க? காஸ், கொசிக்கன், சீக்கன். இது நான் போடணுமா நீங்களே போட்டுருவீங்களா? இல்ல சார், நானே போட்டுறேன் சார். பட் சைன் மாறும், கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. செகண்ட் குவார்டர்ல சைனும் கொசிக்கனும் மட்டும் தான் சேம் சைன், மற்றதுலாம் டிஃபரண்ட் சைன். அதனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஓகே சார். அந்த ஃபார்முலா ஆல்ரெடி கொடுத்தது இருக்குதா கையில? இருக்கு சார். அதை ரெஃபர் பண்ணிட்டு எதுக்கெல்லாம் மைனஸ் சைன் வருமோ அந்த மைனஸ் சைன் பார்த்து போட்டுருங்க. சரிங்களா? மற்றபடி இருக்கிற மீதி எல்லா வேல்யூ மொத்தம் 102 ஃபார்முலா சொல்லிட்டு 102 வேல்யூ சொல்லிக்கிறேன். அந்த 102 வேல்யூஸ் நீங்க அப்ளை பண்ணி போட்டுருங்க. சரிங்களா? ஓகே.
டேப்லெட்க்கு காசு போட்டு காட்டணுமா நீங்களே போட்டுருங்க. காசு நீங்க அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். நான் இங்க என்ட்ரி பண்றேன். நம்மளுக்கு என்ன வேணும்? காசு வேணும். அப்ப காஸ் 120 டிகிரி எப்படி எழுதலாம்? காஸ் 120 டிகிரி எப்படி எழுதலாம்? காசா 180 டிகிரி மைனஸ் 60 டிகிரி கரெக்டுங்களா? ஆமா சார். 180 மைனஸ் தீட்டா என்னது? மைனஸ் காஸ் தீட்டா. காசு இல்ல. மைனஸ் காஸ் அப்ப மைனஸ் காஸ் 60 டிகிரி கரெக்டுங்களா? ஆமா சார். அப்ப என்ன கிடைக்கும்? மைனஸ் 1/2 கரெக்டுங்களா? ஆமா சார். அப்ப இந்த இடத்துல என்ன எழுதுவீங்க? 120 டிகிரில மைனஸ் 1/2 எழுதுவீங்க. சரிங்களா? ஓகே சார். இப்ப சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. காஸ் 135 டிகிரி என்ன வரும் சொல்லுங்க. சார் காஸ் என்ன வரும்? 180 டிகிரி மைனஸ் 45 டிகிரி. வெரி குட், சூப்பரா சொல்லிட்டீங்க. திரும்ப 180 மைனஸ் தீட்டா, அப்ப மைனஸ் காஸ் தீட்டா, மைனஸ் காஸ் 45 டிகிரி, அப்ப என்ன வரும்? மைனஸ் 1/√2. மைனஸ் 1/√2. சரிங்களா? அடுத்து என்னது? காஸ் ஆஃப் 150 டிகிரி. 50. அப்ப என்ன கிடைக்கும்? காஸ் ஆஃப் 180 மைனஸ் 30 டிகிரி. அப்ப மைனஸ் காஸ் 30 கரெக்ட்டுங்களா? எஸ். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன கிடைக்கும்? மைனஸ் √3/2 கிடைக்கும். 3/2. அது காஸ் ஆஃப் 180 டிகிரி. அது எப்படி எழுதலாம்? நீயே சூப்பரா சொல்லிட்ட. 180 டிகிரி எப்படி எழுதலாம்? மைனஸ் 0ன்னு போடலாம். அப்ப காஸ் 0. பட் 180 மைனஸ் தீட்டா வந்து எங்க இருக்கும்? செகண்ட் குவார்டர்ல. அதனால மைனஸ் காஸ் 0 கரெக்ட்டுங்களா? மைனஸ் காஸ் 0னா ஆட்டோமேட்டிக்கா என்ன கிடைக்கும்? மைனஸ் 1ன்னு கிடைக்கும். மைனஸ் 1. கிளியரா? எஸ். சைன் காசு கண்டுபிடிச்சா வேலை முக்காவாசி வேலை முடிஞ்சிருவாங்க. இது ரெண்டையும் டிவைட் பண்ணி போட்டா போதும் tan. மேக்ஸிமம் 2 கண்டுபிடிச்சா போதும். ஃபர்ஸ்ட் குவார்டர் இருந்தாலும் சரி, செகண்ட் குவார்டர் இருந்தாலும் சரி, தேர்ட் குவார்டர் இருந்தாலும், ஃபோர்த் குவார்டர். சைன் காசை மட்டும் கண்டுபிடிச்சா மத்தெல்லாம் என்ன பண்ணலாம்? நீ எய்தர் இந்த மாதிரி டேனுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணி போட்டு கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா 2 டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். 2 டிவைட் பண்ணி போட்டு நம்ம ஈஸி. 2 டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? மைனஸ் என்ன கிடைக்கும்? மைனஸ் √3. இது மைனஸ் 1. இது மைனஸ் 1/√3. 0/1 0/-1 0 கரெக்ட்டுங்களா? இது யாரு? கொசிகன். சிஎஸ்சி சிஎஸ்சி கொசிகன். கொசிகன் சைனோட ரெசிப்ரோக்கல். அப்ப என்னாச்சு? 2/√3 √2 2 0/0 இன்ஃபினிட்டி 0/0 அது 1/0 இன்ஃபினிட்டி. சரிங்களா? காஸ் காசோட ரெசிப்ரோக்கல் என்ன கிடைக்கும்? -2 மைனஸ் √2 மைனஸ் √3 மைனஸ் √3/2 கரெக்டா? மைனஸ் √3/2 மைனஸ் 2/√3. ஆமா மைனஸ் 2/√3 நான் மாத்தி போட்டு சைன மைனஸ் 2/√3 கரெக்ட்டுங்களா? 2/√3 மைனஸ் 1 ஓட ரெசிப்ரோக்கல் -1 கரெக்ட்டுங்களா? காட் என்ன பண்ணலாம்? காட் வந்து cos பை sin சொல்லு பார்க்கலாம். -1/√3 tan ஓட ரெசிப்ரோக்கல் பண்ண முடியாது. அது வேண்டாம். செகண்ட் குவார்டர் நமக்கு மாறிடும். ஏன்னா 0 வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி போடுவியோ பிளஸ் இன்ஃபினிட்டி போடுவியோ தெரியாது. அதனால காட்டுக்கு வந்து என்ன பண்றீங்கன்னா cos பை sin வச்சு போடுங்க. அப்பதான் பிளஸ் இன்ஃபினிட்டியா மைனஸ் இன்ஃபினிட்டியா கேஸ் உங்களுக்கு கரெக்டா ரன் ஆகும். கரெக்ட்டா தப்பாயிரும். ஓகே. அப்ப என்ன சொன்னேன்? cos பை sin -1/√3 -1 -√3 கரெக்ட்டுங்களா? -√3 -1/0 இந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். -1/0 வந்து இன்ஃபினிட்டி போடுவோம். பட் இங்க எழுதும்போது என்ன எழுதணும்? மைனஸ் இன்ஃபினிட்டி. இந்த இடத்துல தப்பா ஆனனால தான் tan ஓட ரெசிப்ரோக்கல் எழுதுவேன் நான். 1/0 என்ன போடுவேன்? 1/0 இன்ஃபினிட்டி தான் போடுவேன். பட் இங்க வரது என்னது? மைனஸ் பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி. அதனால காசோட இருக்கிற நெகட்டிவ் சைன் நம்ம அப்ளை பண்ணுவோம். செகண்ட் குவார்டர் நான் ஃபுல்லா எழுதி காட்டிட்டேன். 24 ஃபார்முலா வந்து ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் குவார்டரோட ஃபார்முலா 30 ஃபார்முலா எழுதி காட்டிட்டேன். அப்ப ஆல்ரெடி 30 + 24 54 ஃபார்முலா நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீ இன்னும் 48 ஃபார்முலா எனக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு சென்ட் பண்ணணும். பட் எனக்கு என்னன்னா 1 or 2 ஃபார்முலா ஒரு டேபிளா ஃபார்ம் பண்ணி எழுதணும். சரிங்களா? ஒரு பெரிய மேல பாத்தியா? இந்த பெரிய டேபிளா போட்டு ஹரிசாண்டலா போட்டா சரி, வெரிட்டிகலா போட்டா சரி. எனக்கு வந்து ஹரிசாண்டலா போட்டா தான் கரெக்ட்டா இருக்கும். அப்ப இதுல இருந்து எத்தனை வேல்யூ வரும்? இங்க தீட்டான்னு எழுதிட்டீங்கன்னா 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி, அட்லீஸ்ட் 2 டேபிள் போட்டு ஃபார்ம் பண்ணிக்கங்க. 90 டிகிரிக்கு அப்புறம் என்ன கிடைக்கும்? 120 டிகிரி, 120 டிகிரி, 150 டிகிரி, 180 டிகிரி அப்படிங்கிற எல்லா என்ட்ரியுமே ஒரே டேபிள போட்டுட்டு பேஸ்ட் பண்ணிட்டு வச்சுக்கோ, சூப்பரா படிக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பார்க்கிறதுக்கு த்ரில்லிங்கா இருக்கும். சரிங்களா? பண்ணிடலாமா? பண்ணிடலாம்.
இதே மாதிரி போர்த்து கோட்டன் நீ அரிஷன்ல வச்சுட்டு சின்னதாக போட்டேன்னு சூப்பராக இருக்கும். இங்கே வரும்போது என்ன ஆகும்? சைன் காஸ் டேன் சீக்கன் சீக்கன் காட். அவ்வளோதான் போட்டு பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த டேப்பில் மட்டும் 102 பார்னா எனக்கு என்ட்ரி பண்ணி காட்டியிருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் போர்ட்டல் வந்து போர்த்து கோட்டன் அழகாக என்ட்ரி நீட்டாக என்ட்ரி பண்ணி பண்ணிக்கோ. உனக்கு ஹையர் ஸ்டடீஸ் வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே சார்.